அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டுடேஸ் கிளாஸ் ஆன் ப்ரோத்தலாமியன் பை எட்மண்ட் ஸ்பென்சர். ப்ரோத்தலாமியன், எபித்தலாமியன், ஃபேரிக்வீன் புக் 1 3 ஒர்க் வந்து எட்மண்ட் ஸ்பென்சருடையது பிஜிடிஆர்பியில் அவைலபிளா இருக்குது. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா பார்க்குறது ப்ரோத்தலாமியன் வெரி டீடைல்டு ஸ்டடியை இன்னைக்கு பார்த்துருவோம். ஸ்பௌசல் வேர்ஸ் யாருடைய மேரேஜை பத்தி சொல்லுது அப்படின்னா டபுள் மேரேஜ் ஆஃப் எலிசபெத் அண்ட் கேத்தரின். யாருடைய பிள்ளைங்க இவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்வர்ட் சோமர்செட், 4th Earl of Worcester. இந்த ஏர்ல் அப்படிங்கிறது இங்கிலாந்துல கொடுக்கக்கூடிய ஒரு பதவி. இவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஏர்ல், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இது 1596ல வெளிவருது. நப்ஷியல் சாங் அப்படின்னு இதை சொல்றாங்க. நப்ஷியல் அப்படின்னா வெட்டிங் சாங். யாரெல்லாம் கப்பிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எலிசபெத் அண்ட் ஹென்ரி கில்ஃபோர்ட், கேத்தரின் அண்ட் வில்லியம் பீட்டர், இவங்க தான் ஜோடிகள். இவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. ஸ்பென்சர் இந்த கவிதையை ஒரு புதிய படைப்பாக படைச்சிருக்கிறாரு. இன்னொருத்தங்களுடைய மேரேஜ்க்காக, தன்னுடைய மேரேஜ்க்காக அவர் எழுதுனது பாத்தீங்கன்னா எபித்தலாமியன். இது இன்னொருத்தங்களுடைய மேரேஜ்க்கு எழுதுனது ப்ரோத்தலாமியன். ரைட். மொத்தம் 10 ஸ்டான்சாஸ். ஈச் ஸ்டான்சாஸ் கேரி 18 லைன்ஸ். ஸோ 180 லைன்ஸ் மொத்தமா வருது. இந்த 180 லைன்ஸ் இது என்ன சார் ஒரு காரணம்? 108, 101 ரூபா மொய் கொடுக்குற மாதிரி 180 லைன் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து சன்னுடைய, சூரியனுடைய டிகிரிஸாம். 180 டிகிரிஸ் அதனுடைய அந்த சாய்வை பத்தி ஒரு சிம்பாலிக்கா சொல்லியிருக்காராம் 180 லைன்ஸ்ல. இவருக்கு இதே பழக்கம் தான் ஸ்பென்சருக்கு. ஏன்னா எபித்தலாமியன் பாத்தீங்கன்னா 24 ஸ்டான்சாஸ் இருக்கும். அது எதை சிம்பிள் பண்ணுது? ஒரு நாளை சிம்பிள் பண்ணுது. எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 365 லைன் இருக்கும். அவங்க கணவன் மனைவியினுடைய காதல் பத்தி சொல்லக்கூடியதுனால 365 நாள் அவங்க நல்லா இருக்காங்க, 24 மணி நேரமும் நல்லா இருக்காங்க, அதை பத்தி அதுல சொல்லியிருக்காரு. இங்க 180 லைன்ஸ் ஞாபகம் இருக்கணும். ஸோ ஒரு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை கேட்கலாம், எத்தனை லைன்ஸ் இதுல இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இதனுடைய ஃபேமஸ் திங் ப்ரோத்தலாமியன்ல பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஃபேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ எண்ட் மை சாங், இட்ஸ் அ ரிஃப்ரைன். லைக் நமக்கு வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமேன்னு ஒரு வரிகள் திரும்ப திரும்ப நம்ம கேட்கறது உண்டு இல்லைங்களா? அதே மாதிரிதான் இதுவும். ஆனா இதுல 2 லைன் ரெஃப்ரைனா எடுத்துக்கலாம். மொத்தம் 18 லைன் ஒரு ஸ்டான்ஸாக்கு சொன்னாங்க இல்லைங்களா? 17வது வரியும் 18வது வரியும் பாத்தீங்கன்னா ரெஃப்ரைனா இருக்கும். எல்லா ஸ்டான்ஸாலையும் அப்படி இருக்கும். இதுல 17வது லைன் வந்து மாறி மாறி வரும், சின்ன சின்ன மாற்றங்களோட வரும். 18 ஒரே லைனா தான். இந்த போயத்தினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன ஃபார்ம்ல எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா நம்ம கொடுக்க வேண்டியது அன்யூஷுவல் பேட்டர்ன் சொல்லிடணும். சும்மா ஒரு காமனா அன்யூஷுவல் பேட்டர்ன், அதாவது ஒரு பேட்டர்னே இதுக்கு கிடையாது. ஏன்னா மொத்தம் 18 லைன் சொன்னோம், எல்லாம் ஒரே மீட்டர்ல தானே எடுக்கணும்? இல்ல, இதுல வந்து மேக்ஸிமம் லைன் ஆம்பிக் சென்டாமீட்டர்லயும், 2 வரிகள் மட்டும் ஆம்பிக் ட்ரைமீட்டர்ல இருக்குது, 5வது லைனும் 10வது லைனும். ஸோ இது எப்படி கொண்டு போறாரு அப்படின்னா 5 லைனை ஒரு யூனிட்டா கொண்டு போறாரு. ஏபி பிஏஏ இது ஒரு 5 லைன், இது ஒரு ஃபார்மெட்ல இருக்கு. அடுத்த 5 லைன் பாருங்க, பிசி பிசிசி, இப்படி 5 ஸ்டான்ஸா 5 யூனிட்டா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸ்டான்ஸால பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டான்ஸா 18 லைனு. இந்த 18 லைனுக்குள்ள 5 லைனுக்கு ஒரு ரைமிங் ஸ்கீம், அடுத்த 5 லைனுக்கு இன்னொரு ரைமிங் ஸ்கீம். மீட்டர் பொறுத்தவரை மாறி மாறி வருது. ஆம்பிக் பென்டாமீட்டரும் இருக்குது, ஆம்பிக் ட்ரைமீட்டரும் இந்த ப்ரோத்தலாமியன்குள்ள யூஸ் பண்ணியிருக்காரு. ப்ரோத்தலாமியன் அப்படிங்கிற வேர்டை வந்து காயின் பண்ணதே ஸ்பென்சர் தான், சரிங்களா? ஏன்னா எபித்தலாமியா அப்படிங்கிறது தான் ட்ரெடிஷனா இருந்தது வெட்டிங் சாங்கா. இந்த ப்ரோத்தலாமியா அப்படிங்கிறது இவரு சொல்றாரு, அதாவது இது வெட்டிங் சாங்கா, வெட்டிங்க்கு முன்னாடி எழுதப்படக்கூடிய சாங்கா. பாருங்க, the Greek word pro அப்படின்னா பாத்தீங்கன்னா பிஃபோர் அப்படின்னு அர்த்தம். தலாமியா அப்படின்னா தலாமத் அப்படின்னா பிரைடல் சேம்பர் அப்படின்னு அர்த்தம். ஒரு மகள் பிரைடல் சேம்பருக்கு உள்ளாடி போறதுக்கு முன்னாடி, பிஃபோர் என்டரிங் இன்டு பிரைடல் சேம்பர், அவங்களுக்காக இசைக்கப்படக்கூடிய ஒரு கவிதை தான் இது, இந்த ப்ரோத்தலாமியன். லைன் பாருங்க எப்படி பிகின் ஆகுதுன்னு. Calm was the day and through the trembling earth. The first line and last line of every poem for an competitive examination ரொம்ப மஸ்ட். கண்டிப்பா மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கணும். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் அந்த ஃபர்ஸ்ட் லைனை நம்ம சொல்றதுக்கு பழகிக்கணும்பா. இது பிகினிங் லைன் ஆஃப் எவ்ரி போம். நீங்க 100 போயம் உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் இருக்குன்னா 100 லைன் உங்க மனசுல இருக்கணும், 200 லைன் நிக்கணும். ஏன்? ஓப்பனிங் லைன் அண்ட் எண்ட் லைன் கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கணும். ஏன்னா காம்படிட்டிவ் ஃபீல்ட்ல இதை கொஸ்டின் பேட்டர்ல நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ரைட். காம் வாஸ் த டே அண்ட் த்ரோ த ட்ரம்பிளிங் யோர் ஸ்வீட் பிரீத்திங் சைப்ரஸ் டிட் சாஃப்ட்லி பிளே a gentle spirit that lightly did delay hot titans beams which then did glister fair. அதாவது ஒரு அந்த சீதோஷ்ண நிலையை பத்தி சொல்றாரு. நான் கவிதை எழுத ஆரம்பிக்கிறேன், அந்த நாள் எப்படி இருந்தது? பாம் வாஸ் த டே. நல்ல இனிமையான மேற்கத்திய காற்று, சைப்ரஸ் அப்படின்னா வெஸ்ட் விண்ட் அப்படின்னு அர்த்தம்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே கேள்வியை கேட்டுக்கலாம். இந்த லைனை கொடுத்து சைப்ரஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வாட் இஸ் மீன், என்ன சொல்லுது, இது என்ன மீனிங் கொடுத்து அப்படின்னு கேட்டுருவாங்க. ரைட். ஸோ
சைப்ரஸ் டிட் சாஃப்ட்லி, மெல்ல அப்படியே தென்றல் வந்து அடிச்சு, அப்படியே ரொம்ப ஒரு அழகான ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பொழுது. காலை பொழுது, இல்ல மாலை பொழுது. மாலை பொழுது தான் இது. ரைட்? ஸோ பாருங்க. "ஓ வைல்ட் வெஸ்ட் விண்ட் தோ பிரெத் ஆஃப் ஆட்டம்ஸ் பீயிங்." வெஸ்ட் விண்ட பத்தி ஒரு கவிதை. யார் எழுதுனதுப்பா? ட்ரை டூ ஆன்சர். இப்படி வெஸ்ட் விண்ட சொல்லியிருக்காரு. வெஸ்ட் விண்ட் நல்லதும் பண்ணுது, கெட்டதும் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யார் எழுதுனது? ஒரு ரொமான்டிக் போயட். ட்ரை டூ ஆன்சர். ரைட். A gentle spirit that lightly did delay hot Titan's beams, which then did glister fair. ரொம்ப அழகை உடைய, ரொம்ப ஷைனிங்கை உடைய அந்த டைட்டன் பீம்ஸ், ஒரு சூரிய ஒளியை சொல்லிக்கலாம். சரிங்களா? ஒரு சூரிய வெளிச்சம் அப்படியே ஒரு வெப்பம் கொடுக்கக்கூடியத அப்படியே தள்ளி விடுது. ஒரு டான்ஸ் டைம் இருக்குல்ல, டஸ்க் டைம் இத சொல்லதா இருக்கலாம். ஆலை பொழுது, இல்லன்னா அந்த மாலை பொழுத சொல்லக்கூடியதா நம்ம எடுத்துக்கலாம். When I whose sullen cat through discontent of my long fruitless stay. சரி, காலை பொழுது இல்ல மாலை பொழுது நல்லா தான் இருக்குது. ஆனா, என்னுடைய நிலைமைய பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் நாட் குட். சரிங்களா? நான் ரொம்ப நல்லா இல்ல. நான் எங்க இருந்து வரேன்? டிஸ்கன்டென்ட் ஆஃப் மை லாங் ஃப்ரூட்லெஸ் ஸ்டே. நான் ஒரு இடத்துல தங்கக்கூடாத இடத்துல தங்கி, அடிபடாத இடத்துல எல்லாம் அடி வாங்கி, அப்படி நான் வந்திருக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நான் ரொம்ப நல்லா இருந்தவன். ஸ்பென்சர் அப்படிங்கிற நானு, ரொம்ப நல்லா இருந்தவன். நான் தான் நரேட்டர் உங்களுக்கு. ஆனா, இப்ப என்னுடைய நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடம். ஏன்னா, அரசவையில நான் இருந்தேன். அந்த போயட்ஸ் போயட். நான் தான் கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞன். அரசவை கவிஞனாகவும் நான் இருக்கேன். ஆனா, இப்ப எனக்கு என்னல பெரிய ஃபேவர் இல்ல. இன் கோட்ஸ் எங்க இருந்து அவருக்கு ஸ்டே நல்லா இல்லன்னு வர்றாருன்னா, இன் பிரின்ஸ் கோட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரெயின் ஆஃப் ஐடியல் ஹோப்ஸ் விச் ஸ்டில் டூ ஃப்ளை அவே லைக் எம்ப்டி ஷேடோஸ். என்னோட நம்பிக்கைகள் எல்லாம் தகர்ந்து போச்சு. அது அப்படியே காற்றோட காற்றாக போயிடுச்சுது. டிட் அஃப்ளிக்ட் மை பிரெயின் வாக்ட் ஃப்ரோத் டு ஈஸ் மை பெயின் அலாங் த ஷோர் ஆஃப் சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸ். ஸோ என்னுடைய மன கஷ்டத்தை போக்குறதுக்கு, என்னுடைய கவலைகளை நீக்கிறதுக்கு அப்படியே தேம்ஸ் நதிக்கரை வழியாக, எப்படிப்பட்ட தேம்ஸா? சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸ். ஆறு பாயுது. பாயும்போது நுரைகள் வரும். அத பார்க்கிறதுக்கு ஒரு சில்வர் ஸ்ட்ரீமிங்கா, சில்வரை ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தேம்ஸாம். தேம்ஸ் whose rutty bank, the which his river hems, was painted all with variable flowers, and all the meads adorned with dainty gems. அதாவது ஒண்ணும் இல்ல. ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஆறு, ஆற்றுக்கு பக்கத்துல ஆற்றுப்படுகை, ரிவர் பேங்க் இருக்குது. அந்த பேங்க் வழியா தலைவர் நடந்து வராரு. அதுல நெறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்ப இது ஈவினிங் டைம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்படி ஒரு வாக்கிங் குடுக்குறோம். மனச இலக்காக்குறதுக்கு. அதாவது எப்போ உங்களுக்கு ஒரு பெயின் இன் யுவர் ஹார்ட் அப்படின்னா, பிசிக்கலா சொல்லல. மென்டலா ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா, அப்படியே நல்லா வாக்கிங் குடுத்தோம்னா, அந்த பெயின் வந்து ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. வாக்கிங் டிஸ்ட்ராஸ் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உங்களுக்கு ஏதாவது மனக்குழப்பங்கள் இருந்ததுன்னா, அதெல்லாம் மாறும். ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல வாக்கிங் குடுத்தோம்னா, அது மாறும். ரைட்? அப்படிதான் தலைவர் குடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு வாக்கிங் போறாரு. அப்ப அப்படியே சுத்தி இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறாரு. பூக்களா இருக்கு. அந்த புல் தரைகள் இருக்குது. அதுல எல்லாம் முத்துக்கள் பதிச்சது மாரி இருக்குது. ஃபிட் டூ டெக் மெய்டன்ஸ் போஸ். ஓகேங்களா? அதாவது இந்த மணப்பெண்ணினுடைய அறைகளை அலங்கரிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு பியூட்டி அதுல இருக்குது. அண்ட் கிரவுன் தேர் பாரமோர்ஸ். அவங்களுடைய பார்ட்னருக்கு கொடுக்கக்கூடிய அளவுலயும் அது இருக்குது. அகெயின்ஸ்ட் த பிரைடல் டே. இதெல்லாம் எதுக்காக வளர்ந்திருக்குதுன்னா, திருமண நாளுக்காகவாம். விச் இஸ் நாட் லாங். ரொம்ப தூரத்துல இல்ல. ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். 17, 18 இந்த 2 வரிகளையும் பார்த்துக்கங்க. இது 2மே ரிஃப்ரைன். ஆனா இந்த 17வது வரி எல்லாத்துலயும் மாறிக்கிட்டே இருக்கும். 18 மாறாது. ரைட்? அகெயின்ஸ்ட் த பிரைடல் டே. இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் எதுக்கு? நான் வந்தேன். இந்த இடத்த பார்க்குறேன். தேம்ஸ் நதியில வந்து தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்துல அந்த ஆற்றுப்படுகையில நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். அங்க வந்து பூக்கள் பூத்திருக்குது. புற்கள் வளர்ந்திருக்குது. அங்க நெறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. முத்து முத்தாக இருக்குது. அதெல்லாம் வந்து மேய்டன்ஸ்னுடைய போவர்ஸ், அதாவது அந்த பெண்களுடைய அறையை அலங்கரிக்கக்கூடிய வகையிலயும், அவங்களுடைய மகனினுடைய அ அலங்காரத்துக்கு பயன்படலாம். இப்படின்னு எல்லா விதத்திலும் இருக்கு. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, பிரைடல் டே நெருங்கிக்கிட்டு இருக்கு. ரொம்ப தூரத்துல இல்ல. There in a meadow by a river's side, a flock of nymphs I chanced to spy. அப்படியே போயிட்டு இருக்கிறேன். அங்க ஒரு அந்த புற்கள், பூக்கள் எல்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த பக்கத்துல ரிவர்ஸ்னுடைய சைடுல a flock of nymphs, a group of nymphs அங்க இருக்கிறாங்க. I chanced to spy. நான் பார்த்துட்டேன். All lovely daughters of flood thereby. நான் நினைக்கிறேன், all lovely daughters of flood. இந்த ஆற்றினுடைய அ மகள்கள் தான் இவங்க அப்படின்ட்டு. டாட்டர்ஸ் ஆஃப் தி ஃப்ளட். அதாவது தேவதைகள். கடல் தேவதைன்னு சொல்றோம்ல. இது ஆற்று தேவதை மாரி. நிம்ஸ் அப்படின்னாலே தேவதை தான். நல்ல செயல்கள் புரியக்கூடிய தேவதைகள்.
fled thereby with goodly greenish locks, all loose untied, as each had been a bride. பார்க்கறதுக்கு அவங்க கிரீனிஷ் லாக்ஸ் கொண்டவங்களாக தெரியுறாங்க. அப்படியே பச்சை பசேன்னு லாக்ஸ், பச்சை கலர்ல லாக் இருக்குமா? இல்லை. அவங்களுடைய யங் ஸ்டேஜ சொல்றாரு. ஓகே, கிரீனிஷ் அப்படின்னாலே இளமை, ஃப்ரெஷ் அப்படி இருக்கிறாங்க. லாக்ஸ் அப்படி கூந்தல்களை கொண்டவங்களாகவும், ஈச் ஹாஸ் பீன் அ பிரைட், எல்லாரையும் பார்க்கறதுக்கு மணப்பெண் மாதிரியே இருக்கிறாங்க. இவர் ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, மணப்பெண்ணை இன்னும் சொல்லல. ஆனா மணப்பெண்ணினுடைய சுத்தி இருக்கக்கூடிய தோழிகள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த நிமிஷம். ஏன்னா நம்ம கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா, மகள்களை விட மணமகளுக்கு சுத்தி இருப்பாங்க இல்லையா ஒரு குரூப் ஆஃப் விமன். அவங்கள பார்த்தாதான் மணமகள் மாதிரியே தெரியும். எல்லாம் மேக்கப் எல்லாம் பயங்கரமா பண்ணிக்கிட்டு, பட்டு சேரி எல்லாம் கட்டிக்கிட்டு பயங்கரமாக இருப்பாங்க. மோர் பியூட்டிஃபுல் தேன் பிரைட்ஸ். அப்படிப்பட்ட நிம்ஸை நான் பார்க்குறேன். அவங்க கையில என்ன வச்சிருக்காங்களா? ஈச் ஒன் ஹேட் அ லிட்டில் wicker basket made of fine twigs entrailed curiously, in which they gathered flowers to fill their flasket. என்ன பண்றாங்க அப்படின்னா, கையில ஒரு கூடை வச்சிருக்காங்க. மேட் ஆஃப் ஃபைன் ட்விக்ஸ்னால பண்ணப்பட்ட அந்த பிளாஸ்கெட் கையில வச்சுக்காங்க. எதுக்காக இருக்கும்? பூ பறிக்கிறதுக்கு, அவ்வளவுதான். கேதர்ட் ஃப்ளவர்ஸ். நல்ல ஞாபகம் வச்சு பாருங்க. ஒரு அழகான பூந்தோட்டம், பக்கத்துல நதி ஓடிக்கிட்டு இருக்கு. தேவதைகள் எல்லாம், பெண்கள் அப்படி எல்லாம் நிக்கிறாங்க, கையில பூ பறிச்சுட்டே இருக்காங்க. எவ்வளவு அழகான ஒரு சீன் இல்லைங்களா? ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் சீன் பார்த்தோன்னா இவர் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. And with fine fingers dropped full fetuously the tender stalks on high. ரொம்ப அவங்களுடைய டெண்டர் ஹேண்ட்ஸை வச்சு, ரொம்ப இளமையான பசுமையாக இருக்கக்கூடிய அதை வச்சு அவங்க பூக்களை வந்து பறிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆஃப் எவ்ரி சார்ட் விச் இன் தட் மெடோ க்ரூப், அந்த பூந்தோட்டத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய எவ்ரி சார்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பாருங்க. தி கேதர்ட் சம், என்னெல்லாம் பாருங்க. violet, pallid blue, the little daisy that at evening closes, the virgin lily and the primrose true with store of vermeil roses. இவ்வளவு பூவும் இருக்குது. இதுலயே பல கேள்விகளை கேட்கலாம் நம்ம. அப்படியே fill in the blanks கொடுத்துருவாங்க. இந்த ஒரு 3 லைனையும் தந்து, இல்ல ஒரு 4 லைனையும் தந்து fill in the blanks கொடுத்து அரேஞ்ச் த chronological ஆர்டர்னு கொடுத்துருவாங்க. எது முதல் லைன், எது 2வது லைன், எது 3, 4. இங்க ஒருவேளை ஆப்ஷன்ல இதெல்லாம் தனித்தனியா கொடுத்து பிரிம்ரோஸ் இங்க போயிடக்கூடாது, லிட்டில் டேசி இங்க வந்துடக்கூடாது. ஏன்னா அதனுடைய அட்ஜெக்டிவை பொறுத்திக்கணும். ரைட். வயலட், பாலிட் ப்ளூ, அதான் கரெக்ட். லிட்டில் டெய்சி தான் கரெக்ட். லிட்டில் லில்லின்னு வரக்கூடாது. டெய்சியில பிளாங்க் இருக்கும், லில்லியில பிளாங்க் இருக்கும், மாத்தி அடிச்சிடக்கூடாது. அப்போ இந்த லைனை கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லிட்டில் டெய்சி தட் அட் ஈவினிங் க்ளோசஸ், த விர்ஜின் லில்லி, ஞாபகம் இருக்கும், விர்ஜின் லில்லி, பிரிம்ரோஸ் ட்ரூ, வெர்மெயில் ரோசஸ், to deck their bridegroom's voices against the bridal day, which was not long. Sweet names run softly till I end my song. Again refrain. இதெல்லாம் எதுக்காக பறிக்கிறாங்களா? அவங்களுடைய பிரைட் குரூம்ஸ்னுடைய ஒரு ஒகே பண்றது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மலர் வளையம் சொல்லக்கூடாது, சாரி, பூங்கொத்து கொடுக்கறது. ரைட். இதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த பூக்களை எல்லாம் எடுத்து இந்த மணமக்களுக்காக ஒகே பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. With that I saw, இப்பதான் தலைவர் பாக்குறாரு, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. With that I saw 2 swans of goodly hue. 2 அழகான அன்னப்பறவைகளை நான் பார்க்கிறேன். Come softly swimming down along the Lee. லீனா ஒரு ரிவர், ஓகே, தேம்ஸோட வந்து கலக்கக்கூடிய நதின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அதுல அப்படியே அன்னப்பறவைகள் நீந்தி வருது. 2 parrot birds I did never see. 2 அழகான பறவைகள். இப்படி ஒரு அழகு எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. The snow which does the top of Pindus tree did never white as snow. இந்த பிண்டஸ் மலை மவுண்டெயின்ல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பனி நிறைஞ்சிருக்கும், மிக வெண்மையாக காட்சி அளிக்கும். அந்த மாதிரி வெண்மையை பார்க்கும்போது இவங்க தான் ரொம்ப வெண்மையா இருக்கிறாங்க. பிண்டஸ் ட்ரீல இருக்கக்கூடிய ஸ்னோ வந்து ரொம்ப கம்மியா காட்சி அளிக்குது. பியூட்டி கம்பேரிசன் பாருங்க. இப்ப காஷ்மீர் மலையில இருக்கக்கூடிய பனியை விட யார் ஒயிட்டா இருக்கிறாங்க? இந்த பிரைட்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் த ஸ்வான், அதாவது இந்த ஸ்பான்ஸ் அப்படிங்கிறது அந்த 2 மகள்கள் தான், 2 பெண்களை தான் சொல்றாரு. ஆனா டைரக்டா சொல்லாம இந்த ஸ்பான்ஸை வச்சு கம்பேர் பண்றாரு. இட் நெவர் ஒயிட், இந்த மாதிரி ஒயிட்டை நான் பார்த்ததே கிடையாது. நான் ஜோ ஹிம்செல்ஃப், கடவுள் ஜோ கூட பக்கத்துல வர மாட்டார். எப்படியா? when he a swan would be for the love of லெடா. லெடா அப்படிங்கிற அந்த பெண் தெய்வத்தை இந்த ஜோ என்ன பண்றாருன்னா, ஸ்வான் வேஷத்துல போய் அவங்கள லவ் பண்றாங்க, செடியூஸ் பண்றாரு.
அப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்வான் இவருடைய அப்பியரன்ஸ் ஸ்வானா வந்தது இல்லைங்களா? அந்த ஸ்வான் கூட கம்பேர் பண்ணும்போது, இந்த 2 ஸ்வானும் தான் பியூட்டி. ரொம்ப பெட்டரா தெரியிறாங்க. Yet Leda was, they say, white as heat. Yet not so white as these. No, nothing near. சரி, ஜோவ விடுங்க. லெடா அந்த பெண் ரொம்ப பியூட்டியா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெடா அண்ட் ஜோ. ஜோ வந்து அன்னப்பறவை வேஷத்துல இருக்கிறாரு. இது லெடா. இந்த லெடாவ வந்து இவங்க கூட கம்பேர் பண்ணுவோமா? ஜோ கம்பேர் பண்ணா நிக்கல. லெடாவ கம்பேர் பண்ணி பார்ப்போமா? பக்கத்திலேயே வரல. உம், தெய்வீகத்தையும் தாண்டிய ஒரு பியூட்டி எதுல இருக்குது அப்படின்னா, இந்த அன்னப்பறவைகள் கிட்ட இருக்குது. அதாவது தன்னுடைய முதலாளியுடைய பிள்ளைங்க முட்டு கொடுக்கணும் சரிதான். ஆனா இந்த அளவுக்கு முட்டு கொடுக்கணுமான்னு தெரியல. ஸ்பென்சர் அவ்வளவு முட்டு கொடுக்குறாரு. So purely white they were, that even the gentle streams that which them bear seemed to fall to them. சரி, ஆறு அழகு தானே, ரொம்ப அழகா இருந்தது. சில்வர் ஸ்ட்ரீம்னு தானே சொன்னார் இப்போ, ரைட்? ஆனா இப்ப பார்க்கும்போது இந்த அன்னப்பறவையும் தண்ணியும் கம்பேர் பண்ணும்போது, the water is fall to them. இந்த தண்ணி அசிங்கமாகவும் அன்னப்பறவை ரொம்ப பியூட்டியாகவும் தெரியுதாம். அது அப்படிதான். நம்ம கையில ஒரு விஷயம் இருக்குது, ரூ. 10 இருக்குது, ரொம்ப பெருசா தெரியும். ரூ. 100 வந்துன்னா ரூ. 10, ஐயையோ! இது என்ன காசு? அப்படின்னு தோணிரும். And bad is billows fair to wet their silken feathers, lest they might soil their fair blooms with a water not so fair. அந்த ஆறே என்ன முடிவு பண்ணியிருக்குமா? நாம வந்து ரொம்ப மெதுவா பாயணும். இதுகளுக்கு மேல சேர அடிச்சிடக்கூடாது. ஏன் சொல்றாருன்னா, the soil their fair blooms with water not so fair. உன்னுடைய தண்ணி அதுக்கு சிறகுக்கு மேல பட்டுனா, அந்த பறவைக்கு மேல பதருக்கு மேல பட்டுடுச்சுன்னா, அது ரொம்ப அழுக்காயிரும். அதனால நீ ரொம்ப அமைதியா பாய் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அண்ட் மோர் தேர் பியூட்டி இஸ் பிரைட். அது வந்து அவங்களுடைய பியூட்டிய கீழ குறைச்சிருமா. யாருடைய பியூட்டிய? அந்த ஃபேன்ஸ்னுடைய பியூட்டிய இந்த நீர் போய் அசிங்கம் பண்ணிரும். தண்ணீல வந்துட்டு இருக்காங்கல்ல, ஆற்று நீர் போய் அசிங்கம் பண்ணிருமா. நீ அப்படி எதுவும் பண்ணிராத. அகெயின்ஸ்ட் த பிரைடல் டே விச் வாஸ் நாட் லாங். திருமணம் இன்னும் ரொம்ப நாள்ல இல்ல, இன்னும் வந்துருச்சு. ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். அட் சூன்ஸ் த நிம்ஸ். சீக்கிரமாவே த நிம்ஸ் which now had flowers their fill. அவங்க பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டாங்க. ran all in has. பழைய யூசேஜ் இது. ஹேஸ்னா ஹேஸ்ட்னு இருக்கும். to see their silver brood as they came floating on the crystal fruit. இவங்களுக்காக தான் அவங்க பூக்கள் பறிச்சிட்டு இருந்த மாதிரி ஒரு மீனிங். ஆனா என்ன பண்றாங்க, இப்போ ஓடி போய் இந்த மணமக்கள் வந்துட்டாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. whom when they saw they stood amazed still. அப்படியே அதிர்ச்சியாகி, அப்படி பேர் ஆனந்தத்துல இப்படிப்பட்ட அழக நாம பாக்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சதே அப்படின்னு நினைக்கிறாங்க. their wondering eyes to fill. they seemed they never saw a sight so fair. இவ்வளவு நாள் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல, இப்படி ஒரு காட்சியை நாங்க பார்த்ததே இல்லை. of fowl so lovely that they sure did deem them heavenly born. எங்களை விட அழகா இருக்குது இந்த பிள்ளை, இந்த 2 அண்ணங்களும். இது வந்து கண்டிப்பா ஹெவன்லி born-ஆ தான் இருக்கணும். or to be that same pair which through the sky drew Venus silver stream. இந்த பேர் 2 ஸ்வான்ஸையும் பார்க்கிறதுக்கு காதலின் கடவுள் இல்ல, அன்பின் கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய வீனஸ்னுடைய குரூப்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு. வீனஸ் வந்து அன்னப்பறவையில தான் போவாங்க. ஒவ்வொரு மித்துலயும் இந்த அன்னப்பறவை அப்படிங்கிறது வாகனமாக இருக்கும். அந்த குரூப்ல இருந்து வந்த 2 அண்ணங்கள் இவங்கள் தானோ அப்படின்னு சொல்றாங்க. For sure they did not seem to be got of any earthly seed. பூமியில பிறந்தவங்க மாதிரி இவங்க தெரியவே இல்லை. but rather angels or of angels breed. தேவதைகளோ இல்ல தேவதைகள்ல இருந்து பிறந்தவங்களோ இவங்க அப்படின்னு நினைக்க தோணும். Yet where they bred of so much heat, they say, in sweetest season. இந்த சோமஸ் ஹீட்ல இருந்து அந்த வெப்பத்தின் மூலமாக பிறந்தவங்களோ எந்த டைம்ல பிறந்திருப்பாங்க? இந்த ஸ்வீட்டஸ்ட் சீசன், ஸ்ப்ரிங் சீசன்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய டைம்ல இவங்க பிறந்திருக்கலாம். when each flower and weed the earth did fresh array. இந்த பூக்களும் செடிகளும் கொடிகளும் மரங்களும் ஃப்ரெஷ்ஷாக தங்களை உதயம் பண்ணக்கூடிய டைம்ல பிறந்தவங்களா இவங்க இருப்பாங்க. ஸ்ப்ரிங் சீசன்ல பிறந்தவங்களா இருப்பாங்க. அவங்கள மாதிரியே அந்த ஃப்ரெஷ் சீசன் மாதிரியே இவங்களும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க. so fresh they seemed as they even as their bridal day which was not long. so சின்ன மாற்றம் இல்லைங்களா? against the bridal day பதிலா இப்ப என்ன வந்துருச்சு? even as their bridal day which was not long. sweet themes run softly till I in my song. then fourth, they all out of their basket drew great store of flowers, the honor of their field. அப்படியே நல்ல நிலங்களில் இருந்து பறித்து வந்த நல்ல பூக்களை எல்லாம் அப்படியே எடுக்கிறாங்க.
that to the shine did fragrant odors hurled. நல்ல நறுமணம் அளிக்கக்கூடியதா இருக்குது. all which and எதுக்கு இந்த பூக்கள் எல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க. all which upon these those goodly birds they threw. அந்த அன்னப்பறவைகள் ஆற்றில் வந்து கொண்டே இருக்குது. இன்னும் மேல ஏறல. ரொம்ப நேரமா வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க மேல தூவுறதுக்காக இந்த பூக்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. and all the waves did stew. that like அந்த அலைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் மாறுதுங்களா? எப்படி இருக்குதோ அந்த ஆற்றுல வரும்போது that like old penis waters that they stream. old penis அந்த ஆற்றுல இருந்து வரக்கூடிய இந்த மலையில இருந்து வரக்கூடிய அந்த நீர் போலவும், இதான் அந்த ஓல்டு பீனஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுல இருந்து வரக்கூடிய அந்த நதி போலவும், they did stream went down along by pleasant Thames shore. இந்த ஓல்டு பீனஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த நீர், அந்த ஃப்ளட் எங்க வழியா வருமா? by pleasant Thames shore. the Thames பள்ளத்தாக்கு வழியாக இந்த நீர் வந்துகிட்டே இருக்கும். இதுல ஒரு அழகான பிளசன்ட் ஒரு வியூ தெரியுது இல்லைங்களா? இதே மாதிரியான காட்சி இந்த அன்னப்பறவைகள் வரும்பொழுது அந்த லீ ரிவர்ல இருந்து தேம்ஸ் நதிக்குள்ள வரும்பொழுது தெரிகிறது. scattered with flowers. பூக்களை தூவுறாங்க. அந்த பூக்களை ஒதுக்கி விட்டுட்டு இது அதுக்கு அப்படியே கிழிச்சுக்கிட்டு வருதுங்க அந்த தண்ணியில. through the Thessaly they stream. இந்த Thessaly அப்படிங்கிற இடத்துல அதுக்கு வந்து கொண்டிருக்குது. that they appear through lilies pleasant stores like a bright chamber floor. இந்த லில்லி பூக்கள் எல்லாம் அப்படியே அந்த நீரில் பரவி இருக்கிறது. அதை பார்க்கறதுக்கு எப்படி தெரியுதா? ஒரு பிரைட் சாம்பர் ஃப்ளோர் மாதிரி. ஒரு மணமகளினுடைய அறையில கால கீழே பூக்கள் எல்லாம் வச்சு அவங்க நடந்து வர்றதுக்கு அலங்கரிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு ஒரு காட்சியை இந்த ரம்மியமான ஒரு காட்சி கொடுக்குது. Two of those nymphs meanwhile two garlands bounds of freshest flower which in that mead they found. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் மீட் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கங்க. மீட் அப்படின்னா ஆல்கஹால், போதை தரக்கூடிய அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கலாம். இப்போ இதை படிச்சுப்போம். டூ ஆஃப் தோஸ் நிம்ஸ், அதுல ரெண்டு தேவதைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, டூ கார்லண்ட்ஸ் பவுன்ஸ், ரெண்டு அந்த மாலை வந்து தொடுத்துட்டு வராங்க. ஆஃப் ஃப்ரெஷஸ்ட் ஃப்ளவர் விச் இன் தட் மீட் தே ஃபவுண்ட். அதுல பெஸ்ட், நல்ல மயக்கம் தரக்கூடிய வகையில, கிறக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய அவங்க கண்டுபிடிச்ச அந்த பூக்களின் மூலமாக செய்து கொண்டு வராங்க. the witch presenting all in trim array fresh. again array அப்படினாலே fresh beauty. their snowy foreheads they are with the grey crown. அந்த பூக்களினால் செய்யப்பட்ட அந்த கார்லாண்டை அவங்களுடைய தலையில் சூட்டுகிறார்கள். while one did sing this lay prepare against. அப்போ அந்த தேவதை பாட்டும் பாடுறாங்க. என்னது இது? எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்குது? against the bridal day. against the bridal day which was not long. sweet names run softly till I in my song. ஸோ இது ரெஃப்ரைன் ஒரு ஈஸியா இருக்கும். ஒரு 15 லைன் தான் புதுசா எழுதப்பட்டிருக்கும். மீதி எல்லாம் அதே அந்த ரெஃப்ரைன் கூடவே வந்துடும். அப்படியே கண்டினியூ ஆகுது. ஜென்டில் பேர்ட்ஸ். இப்போ அந்த அன்னப்பறைகள் டைரக்டா சொல்ற, ஏ ஜென்டில் பேர்ட்ஸ், த வேர்ட்ஸ் ஃபேர் ஆர்னமெண்ட். பாருங்க என்ன மாதிரியான ஒரு கற்பனை. த வேர்ட்ஸ் ஃபேர் ஆர்னமெண்ட், உலகத்தினுடைய மிக சிறந்த ஒரு ஆர்னமெண்ட் நீங்க தான். அண்ட் ஹெவன்ஸ் க்ளோரி, நீங்க தான் ஹெவன்ஸ்னோட க்ளோரியும் கூட. whom this happy hour does lead unto your lovers blissful hour. இந்த ஹாப்பி அவர், இந்த நாள் வந்து மிக சந்தோஷமான நாள். திருமண நாள் யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது இல்லைங்களா? அன்னைக்கு ஒரு நாள் தான் சந்தோஷம். நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து பயங்கரமா கல்யாண நாள் அன்னைக்கு நல்லா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு நீங்க வாழ்க்கைக்குள்ள போகும்போது அவன் படவோட கஷ்டம் அவனுக்கு இல்லைங்களா? ரைட். ஸோ ஹாப்பி அவர் does lead unto your lovers blissful hour. பிரைட்ஸ், உங்களுடைய மணமகள் இல்ல நீங்க வாழக்கூடிய அந்த இல்லம் இல்ல அந்த கட்டில் வந்து ரொம்ப செழிப்பான ஒரு கட்டிலாக மாறட்டும், செழிப்பான ஒரு வீடாக மாறட்டும் அப்படின்றாரு. லவ்வுக்கு அப்புறம் நமக்கு முக்கியமா வாழ்க்கைக்கு தேவையானது லஸ்ட் அப்படிங்கறது கொண்டு வராரு. ஓகே, ஸோ ஜென்டில் பேர்ட்ஸ், நீங்க தான் ஜென்டில் பேர்ட்ஸ். வேர்ல்ட்ஸ் ஃபேர் ஆர்னமெண்ட், நீங்க தான் உலகத்தினுடைய மிக சிறந்த அணிகலன். அண்ட் ஹெவன்ஸ் க்ளோரி, நீங்க தான் பெருமை. திஸ் ஹாப்பி அவர் டஸ் லீட் யூ லீட் அண்ட் யுவர் லவ்வர்ஸ் பிளிஸ்ஃபுல். உங்களை வந்து இந்த மணமகனினுடைய வீட்டுக்கு அங்க உங்களை இந்த உங்களுடைய அழகு உங்களுடைய பெருமை எல்லாம் அங்க அழைத்து செல்லும். ஜாய் மே யூ ஹாவ் அண்ட் ஜென்டில் ஹார்ட்ஸ் கண்டென்ட் ஆஃப் யுவர் லவ்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? உன்னுடைய காதலை தரக்கூடிய விஷயம் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஜாய், நல்ல மனசு, நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க, நல்லபடியா உங்களை பார்த்துப்பாங்க. அண்ட் லெட், இதெல்லாம் ஒரு வாழ்த்து மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இந்த ஸ்டான்ஸ்ல. அண்ட் லெட் ஃபேர் வீனஸ் தட் இஸ் குயின்ஸ் லவ் with her heart quelling sun upon you smile. அதுக்கும் மேல நான் வாழ்த்துறது உங்களுக்கு என்ன அப்படின்னா, லெட் ஃபேர் வீனஸ், காதலின் கடவுள் இல்லைங்களா? அந்த பெண் தெய்வம் வந்து உங்களுக்கு எல்லா செல்வமும் எல்லா வளமும் கொடுக்கட்டும். அண்ட் தட் குவீன்ஸ் ஆஃப் லவ் வித் ஹர் ஹார்ட் quelling sun. அவங்களுடைய சன் யாரு? கியூபிட். வீனஸனுடைய பையன் தான் கியூபிட் இல்லைங்களா?
கியூபிட் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். ஒரு வில்லும், அம்பும் வச்சுட்டு இருப்பாரு. அவரு அம்பு விட்டா தான் என்ன பண்ண முடியும்? நமக்கு அன்பு அப்படிங்கிறது மலரும். அவர் அம்பு விடணும், நமக்கு அன்பு அப்படிங்கிறது மலரும். ஒரு காதலன், காதலி அப்படின்னா சண்டை வந்துகிட்டே இருக்குதுன்னா, இவருக்கு பார்வை அவங்க மேல படலைன்னு அர்த்தம். இதுதான் மித்து. சரிங்களா? ஏகப்பட்ட மித்திக்கல் திங்ஸ் வந்து இதுக்குள்ள வச்சிருப்பாரு. ரைட். அப்ப இந்த கியூபிட் வந்து உங்க மேல அம்பு விடுவாரு. உங்கள பார்த்து சிரிப்பாரு. இந்த வீனஸும், கியூபிடும் உங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அந்த ஸ்மைல் பட்டாலே போதும். நமக்கு வேற எதுவும் தேவையில்ல. லவ் வந்து மலரும். "Who smile they say has virtue to remove." எல்லாரும் சொல்றாங்க. இவருடைய சிரிப்பு மட்டும் உங்க மேல பட்டுதுன்னா, has virtue to remove all love's dislike. உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாம் வரும். அது எல்லாமே நீங்கிரும். இவருடைய பார்வை பட்டா போதும். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கில்ட்டி ஃபால்ட்டி கைல் ஃபார் எவர் டு அசாயில். சரிங்களா? உங்களுக்குள்ள நட்பு இருக்கலாம். அந்த நட்புல வந்து ஏதாவது பிரச்சனைகள், போட்டிகள், பொறாமைகள் ஏதாவது வரலாம். அது கூட அவருடைய ஸ்மைல் பட்டுனா நீங்கிரும். ரைட். இப்படி ஒரு வாழ்த்து பாடல் மாதிரியே இந்த மணமக்களை வாழ்த்தக்கூடிய இது மாதிரியே கொண்டு போறாரு. லெட் என்லெஸ் பீஸ் யுவர் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஹார்ட்ஸ் அக்கார்ட். நல்ல அமைதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும். அண்ட் பிளஸ்ட் பிளெண்டி வைட் அப்பான் யுவர் போர்ட். And let your bed with pleasures chaste abound. The fruitful issue may you to afford. உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? லெட் யுவர் பெட் வித் ப்ளஷர்ஸ். உங்களுடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கட்டும். பெட் வித் ப்ளஷர்ஸ்னா அந்த லஸ்ட்டை தான் சொல்றாரு. திருமணத்துக்கு அப்புறம் நீங்க வந்து கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்து நல்ல இன்பத்தை நீங்க அனுபவிக்க வேண்டும். அண்ட் ஃப்ரூட்ஃபுல் இஷ்யூ மே டு யூ அஃபோர்ட். ஃப்ரூட்ஃபுல் இஷ்யூஸ்னா நத்திங் பட் குழந்தை இல்லையா? திருமணமாகும், கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில தொடங்குறாங்க. ஆனா பல வருடங்களுக்கு அப்புறம் குழந்தைகள் இல்லைன்னா அவன் என்ன வாழ்க்கை வாழ்றான் அப்படிங்கிறத இந்த சமூகம் பேசும் இல்லைங்களா? ஸோ இங்க அவர் ஸ்பென்சர் சொல்றது அதை தாண்டி இப்போ உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை அப்படிங்கிறது நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல எந்த குறைவும் இல்லை. பட் இங்க ஸ்பென்சர் சொல்றது இது வந்து மன்னராட்சி டைம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல யாரையும் காயப்படுத்தக்கூடிய வரிகள் இல்லை. சரிங்களா? இது மன்னராட்சி நடக்கக்கூடிய 1596 உள்ள டைம். அப்போ இந்த ஃப்ரூட்ஃபுல் இஷ்யூ இல்லை அப்படின்னா, ஒரு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய அரசாங்கத்தை இன்னொருத்தர் தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்ப எலிசபெத் ஃபர்ஸ்ட் அவங்கள கூட கிண்டலா சொல்லிக்கலாம் இதுல. சரிங்களா? எலிசபெத் ஃபர்ஸ்ட்டுக்கு மேரேஜே ஆகல. வெர்ஜின் குயின் யார் வந்து ஆட்சி பண்ணா? ஸ்காட்லாண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து ஜேம்ஸ் தி சிக்ஸ்த் பிகம் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்டாக ஆக வேண்டிய கட்டாயம். அதுக்கான காரணம் குழந்தைகள் இல்லை. அப்போ இந்த ஃப்ரூட்ஃபுல் இஷ்யூ இருக்கிறதுனால விச் மே யுவர் ஃபோர்ஸ் கன்ஃபவுண்ட். உன்னுடைய எதிரிகள் நடுங்கக்கூடிய வகையில இந்த ஃப்ரூட்ஃபுல் விஷயம் இருக்கணும். சரிங்களா? இல்லைன்னா உங்களை கிண்டலும் கேலியுமா ஆக்கிடுவாங்க. அண்ட் மேக் யுவர் ஜாய்ஸ் ரிடவுண்ட் அப்பான் யுவர் பிரைடல் டே விச் இஸ் நாட் லாங் ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். சரிங்களா? ஸோ இந்த குழந்தைகள் பிறந்ததுன்னா உங்களுடைய அரசாங்கத்தை காப்பாத்துறதுக்கு அடுத்த வாரிசு வந்துடுச்சுதுன்னு உங்களுடைய எதிரிகள் உன் பக்கமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. ஸோ entered she all round the set around to her redoubled that her under song which said the bridal day should not be. இந்த தேவதைகள் பாடக்கூடிய பாட்டுல இருந்து நமக்கு தெரியுது எல்லாரும் அதை கோரஸா பாடுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பிரைடல் டே ரொம்ப தூரத்துல இல்லைன்னா பக்கத்துல இருக்கு. அண்ட் ஜென்டில் எக்கோ ஃப்ரம் த நேபர் கிரவுண்ட் their ascents did resound. அந்த எக்கோ பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபோர்த் those joyous birds did pause along. இந்த இந்த அன்னப்பறவைகள் அல்லது அந்த மணப்பெண்கள் நம்ம பக்கத்துல நெருங்கி வந்துட்டாங்க. அடோன் தி எது வழியா வராங்க? லீ அப்படிங்கிற ரிவர் that it to them murmured low. அந்த ஆறே என்ன பண்ணுதுன்னா ரொம்ப மெல்லமா ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்குதான். என்ன சொல்லுதான்? as he would speak but that he lacked it all. இந்த லீ ரிவர் கூட என்னது இவங்களை வாழ்த்தி பாடுறதுக்கு ரெடி அப்படியே வாயை கொண்டுட்டு வருது. ஆனா அதுக்கு பாட முடியல. ஏன்னா அதுக்கு நாக்கு இல்லை, வாய் இல்லை. அது வந்து உயிரற்ற ஜடமாக இருக்கிறதுனால அதனால பாட முடியல அப்படின்னு ஏக்கர் சொல்றாரு. அதாவது நாட் ஓன்லி மேன், நாட் ஓன்லி நிம்ஸ், ஆல் எல்லா அக்ரிணை பொருட்களுமே இவங்களை வாழ்த்துறதுக்கு ரெடியா வந்துட்டு இருக்குது. ஸோ முதலாளிய சந்தோஷப்படுத்தணும். அப்ப எப்படி வேணா கவிதை எழுதலாம்னு ஸ்பென்சர் எழுதியிருக்கிறாரு. Yet did by signs his glad affection so making his stream run slow. anyhow அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அந்த ஓட்டத்தை நீரோட்டத்தை மிக மெதுமையாக எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடிய கூடாத வகையிலையும் மாத்திக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய அஃபெக்ஷன் காமிக்கிறதுக்கான ஒரு முறை, லவ் காமிக்கிறதுக்கான ஒரு முறையா இருக்கு. அண்ட் ஆல் தி ஃபவுல் விச் இஸ் இன் ஹிஸ் பிளட் டிட் வெல் கேன் ஃப்ளாக் அபவுட் திஸ் ட்ரெயின் தட் டிட் எக்ஸல் சோ ரெஸ்ட். அதாவது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாக்குறதுக்கு ஏற்கனவே கம்பேர் பண்ண மாதிரி தான் ஒரு கெட்ட விஷயங்கள் மாதிரி தோணும். ஃபவுல் ஆல் தி ஃபவுல் விச் இன் ஹிஸ் பிளட் டிட் டுவெல். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தப்பான விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கக்கூடிய நேரம் இது. ஒதுக்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவங்க அவ்வளவு பியூட்டியா இருக்கிறாங்க. கேன் ஃப்ளாக் அபவுட் திஸ் ட்வைன் தட் டில் எக்ஸல்
இன்னும் அவங்க அந்த நதியில வந்துட்டு இருக்காங்க. த ரெஸ்ட் சோ ஃபாரஸ்ட் சிந்தியா. அந்த மொத்த நதியும் அழுக்காக தெரியும் பொழுது இவங்க எப்படி தெரியுறாங்கன்னா, அஸ் சிந்தியா டஸ் ஷெண்ட் த லெஸ்ஸர் ஸ்டார்ஸ். நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவுல சிந்தியா மூன் அப்படிங்கிறது எப்படி தெரியுமோ, அதே மாரி இந்த சுத்தி இருக்கக்கூடிய நதிகளுக்கு நடுவுல வரக்கூடிய இவங்க, அப்படி மூன் மாதிரி, நிலவு மாரி ஜொலிச்சுக்கிட்டே வராங்க. ஸோ தே என்கரேஜ்டு வெல், டிட் ஆன் தோஸ் டு அட்டெண்ட் அண்ட் தேர் பெஸ்ட் சர்வீஸ் லென்ட் அகெயின்ஸ்ட் த வெட்டிங் டே விச் வாஸ் நாட் லாங். அவங்க வந்து தன்னுடைய கணவனுக்கான பெஸ்ட் சர்வீஸை கொடுக்கறதுக்காக அந்த அம்மாக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, தோளோடு தோள் நின்று வாழ்க்கையை நடத்துறதுக்காக, அவங்களுடைய கிங்டம் நடத்துறதுக்காக இவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. அட் லென்த் ஆல் டு மெரி லண்டன் கேம். எல்லாரும் இப்ப எங்க வந்து சேர்ந்துட்டாங்க? லண்டனுக்கு வந்துட்டாங்க. தலைநகர் லண்டனுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த லண்டனை பத்தி அழகான ஒரு லைன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. டு மெரி லண்டன் மை மோஸ்ட் கைண்ட்லி நர்ஸ். யார் சொன்னது? ஸ்பென்சர் சொன்னது. சரிங்களா? டு மெரி லண்டன் மை மோஸ்ட் கைண்ட்லி நர்ஸ் that to me gave this life first native source, though from another place I take my name. ஸ்பென்சர் பொறுத்தவரை he was born in லண்டன். அதாவது இங்கிலாந்துல தான் பிறக்கிறாரு. ஆனா அவருடைய சர்வீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து அண்ட் அயர்லாந்துல இருக்கும். அயர்லாந்துலயும் இருக்கும். சரிங்களா? சோ இங்க வந்து இவருக்கு இன்னும் ஒரு ஃபேம் கிடைக்குது. இங்க வந்து அரசாங்கத்துக்குள்ள கோர்ட் பாயிண்ட் மாதிரி உள்ள வர்றாரு. வந்து இவருக்கு நிறைய பேர் கிடைக்குது. அதனால என்ன வாழ வச்ச தெய்வம். நம்ம சென்னைக்கு போயிட்டு சொல்லுவோம்ல, சிங்கார சென்னை, வாழ வந்தவர்களை வாழ வைக்கக்கூடிய சென்னை. அப்படிப்பட்ட சென்னை மாதிரி இங்க லண்டன். மை கோ மை கைண்ட்லி நர்ஸ். என்னை வாழ வச்ச இடம் இதுதான். இருந்தால் நான் வேற ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் வளர்ந்து வந்தாலும் எனக்கு பேர் கொடுத்தது லண்டன் தான். அண்ட் ஹவுஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் டே தேர் வென் தே கேம். ஒரு பெரிய புகழ் வாய்ந்த பழைய ஒரு இடம். இந்த இடத்துக்கு இப்ப எல்லாரும் வர்றாங்க. வேற தோஸ் பிரிக்கி டவர்ஸ். இதுதான் அந்த பிரிக்கி டவர்ஸ் அப்படிங்கிறது. டவர் ஆஃப் லண்டன் வச்சுக்கலாம், இல்ல டவர் ஆஃப் தேம்ஸ்னு வச்சுக்கலாம். இது இந்த இடத்துக்கு வர்றாங்க, இந்த பேலஸ்க்கு வர்றாங்க. விச் ஆன் தேம்ஸ் ப்ராட் ஏஜ்டு பேக் டு ரைட் வேர் நவ் த ஸ்டூடியஸ் லாயர்ஸ் ஹேவ் தேர் போவர்ஸ் தேர் விலோம் ஓன்ட் த டெம்ப்ளர் நைட்ஸ் டு பைட். இந்த இடத்துல யார் தங்கியிருந்தாங்கன்னா முந்தைய காலகட்டத்துல டெம்ப்ளர் நைட்ஸ் தங்கியிருந்தாங்க. இந்த டெம்ப்ளர் நைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு அடையாளத்தை கொண்டவர்கள். யூரோப்ல வந்து ரிலீஜியஸ் ஃபைட்டுக்காக இருந்தவங்க டெம்ப்ளர் நைட்ஸ் அப்படிங்கிறவங்க. கிறிஸ்தவ வீரர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லிக்கலாம். அவங்க தங்கியிருந்த இடம் அது. இப்ப யார் தங்கியிருக்காங்கன்னா, இப்ப 1596ல எழுதுறாரு. இப்ப யார் தங்கியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடியஸ் லாயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இது மாறிடுச்சு. டில் தே டிகேட் தோ ப்ரைட். யார சொல்றாருன்னா இந்த நைட்ஸ். இந்த நைட்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா வாழ்ந்தாங்க. ஆனா இவங்களுக்கு பயங்கர செருக்கு. சரிங்களா? பயங்கர செருக்குனால அவங்க தங்களை தாங்களே அழிச்சுக்கிட்டாங்க. இப்படிப்பட்டவங்க வாழ்ந்த ஒரு இடம் தான் இந்த டவர். இந்த டவர்ல வந்து இப்ப எல்லாரும் வராங்க. நெக்ஸ்ட் வேர் அண்ட் டூ தேர் ஸ்டாண்ட் த ஸ்ட்ரீட்லி பேலஸ். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பேலஸ் அரண்மனை இருக்குது. ஒயர் அங்க வந்து ஐ ஆஃபன் கெயின்ட் கிஃப்ட்ஸ் அண்ட் குட்லி கிரேஸ். அது வந்து ஒர்க்செஸ்டருடைய இடமா இருக்கலாம். இல்லைன்னா ஒர்க்செஸ்டர் இல்லாத பட்சத்துல ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ் இருந்தாலும் நீங்க அதை சொல்லிக்கலாம். சரிங்களா? ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ் இருந்தாலும் நீங்க சொல்லிக்கலாம். ஒர்க்செஸ்டரை ஏன் மீன் பண்றோம் அப்படின்னா, இந்த பிள்ளைகளுடைய அப்பா அவரு. அதனால ஒர்க்செஸ்டரை மீன் பண்றோம். ஒரு ஹிண்டுக்காக வச்சுக்கோங்க. ஏர்ல் ஆஃப் லைசெஸ்டரையும் நாம எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் இல்லை அப்படின்னு சொல்லி தான் தலைவர் அழுறாரு. நான் ரொம்ப காலத்துல நல்லா இருந்தேன், அவருக்கு அப்புறமா நான் வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 3 மன்னர்கள் இதுல நம்ம ரெஃபர் பண்றோம். மன்னர்கள் இல்ல, ஏர்ல்ஸ். சின்ன பதவிகள் இருக்கக்கூடியவங்க. ஏர்ல் ஆஃப் ஒர்க்செஸ்டர், ஏர்ல் ஆஃப் லைசெஸ்டர், ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ். இந்த ஏர்ல் ஆஃப் லைசெஸ்டர் தான் ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ்னு நம்ம சொல்றோம். ரைட். குட்லி கிரேஸ். அங்க வந்து நிறைய பணங்கள், பண முடிப்புகள் எல்லாம் எனக்கு தந்தாங்க. நான் பாட்டு பாடுவேன், எனக்கு தந்துகிட்டே இருப்பாங்க. ஆஃப் தட் கிரேட் லார்ட் விச் தேர் இன் ஓன் டு டுவெல். இப்ப இல்ல அவரு. who's want to too well now feels my friendless case. எனக்கு ஆளே இல்லை இப்போ, நான் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பட் here fits not well. இதை நான் இங்க சொன்னா சரியாகாது. ஓல்டு ஊஸ் பட் ஜாய்ஸ் டு டெல். எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது சொல்றதுக்கு. இதை சொன்ன என்னுடைய பழைய மன்னன் போயிட்டான். அவன் போன அப்புறம் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இல்லை. ஆனா இதை சொல்றதுக்கான இடம் இங்க இல்லை. அதையும் சொல்லிடுறாரு. பட் here fits not well. நான் சொல்றது இங்க சரியில்லை. ஓல்டு ஃபூஸ் பட் ஜாய்ஸ் டு டெல் அகேன்ஸ். ஏன்னா நிறைய விஷயங்கள் நல்ல சந்தோஷமா சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால என்னுடைய கஷ்டத்தை சொல்லி உங்களை நான் நோகடிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி அந்த ஃபைனல் கன்க்ளூடிங் பார்ட்டுக்கு வராரு. yet therein now does lodge a noble fear, England's glory and the world wide wonder. இது வந்து அந்த ஏர்ல் ஆஃப் லைசெஸ்டர் சொல்லக்கூடியதா இருக்கலாம், ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா
அடுத்த லைன் பாருங்க, whose dreadful name laid through all Spain did thunder. ஸ்பெயின் நடுநடுங்கும்படியாக வேலைகளை செய்தது வந்து இந்த லெய்செஸ்டர் ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ். சரிங்களா, அப்படி வச்சுக்கலாம். ரைட், அவங்களுடைய ஃபேம் நிறைந்த இந்த இடம். அண்ட் ஹெர்குலஸ் டூ பில்லர்ஸ் ஸ்டாண்டிங் நியர். இது யார்கிட்டேருந்து காசு ஆட்டையை போட்டுறதுக்கு ஸ்பென்சர் வந்து ஸ்பான்சர்ஷிப் வாங்குறதுக்கு இவ்வளவு ஒரு மதிப்பும் மரியாதையும் ஒரு பெருமையும் அதிகமா போட்டு எழுதிட்டு இருக்கிறாரு. ஹெர்குலஸ்னுடைய பில்லருக்கு நிகரான அந்த வலிமை கொண்டவனே, டிட் மேக் டு குவாக் அண்ட் ஃபியர். அது என்ன பண்ணும், உங்களை ஷாக், ஒரு 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 ஆட்டங்காண வைக்கக்கூடிய ஒரு இது, அவ்வளவு பயமுறுத்தக்கூடிய அந்த ஹெர்குலஸுடைய 2 கால்களுக்கு நிகரான அந்த பில்லர்ஸை கொண்டவனே, ஃபேர் பிரெஞ்ச் ஆஃப் ஹானர், ஃப்ளவர் ஆஃப் ஜுவல்லரி, நேர்மை, ஒரு வீரனுக்கான எல்லா ஒழுக்கமும், ஜுவல்லரியினுடைய டிசிப்ளின்ஸ் அதுதான். தட் ஃபில்லஸ்ட் இங்கிலாந்து வித் யுவர் ட்ரிம் ஃபேம். உன்னுடைய புகழ் மூலமாக இங்கிலாந்து மிகவும் புகழ் பெற்றது. ஜாய் யூ யுவர் தோ அப்படின்னா யுவர் இல்லைங்களா, ஜாய் ஹாவ் யுவர் ஆஃப் யுவர் 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 ஓகேங்களா, யூ யுவர் தோ யூ ஆஃப் யுவர் நோபல் விக்டரி. இதெல்லாம் ஓல்டு யூசேஜ். தோ தை யூ அண்ட் யுவர். சரிங்களா, ஸோ நோபல் விக்டரி அண்ட் என்லெஸ் ஹாப்பினஸ் ஆஃப் தைன் ஓன் நேம் தட் ப்ராமிசஸ் த ஃபேம். சரிங்களா, இது ஒரு ரைமிங்ல வருது. நேம், ஃபேம், ஃபேம் ஞாபகம் இருக்கட்டும். ரைட், அப்போ இந்த ஏர்ல் ஆஃப் லைசெஸ்டர் ஆர் ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ், இந்த ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ் மூலமாக இங்கிலாந்துக்கு நிறைய நல்ல பேர்கள் கிடைச்சிருக்குது. ஈவன் குவீன் எலிசபெத்தே இவங்களை வந்து பாராட்டி இருக்கிறாங்க. ஸ்பெயின்ல வந்து பெரிய புரட்சி, ஏன்னா ஸ்பானிஷ் ஆர்மடா 1588 தான் நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பானிஷ் ஆர்மடா, இதே ஒரு கேள்வியை கேட்கலாம். என்ன அப்படின்னா, ஸ்பெயினுடைய நேவி தான் உலகத்திலே மிக சிறந்த நேவி. சரிங்களா, ஸ்பெயின்ல இருக்க மாதிரி கப்பல் படை யாருக்கிட்டையும் கிடையாது. அந்த கப்பல் படையை வந்து எலிசபெத் காலகட்டத்துல வந்து அடிச்சு உடைச்சிருவாங்க. அப்புறம் தான் யூரோப்லயே தெரியும் இங்கிலாந்தினுடைய நேவி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற நேமை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் இங்க ரெஃபர் பண்றாரு. that through thy prowess and victorious arms your country may be freed from foreign harms and great Elisa glorious name may ring. சரிங்களா, வெளிநாட்டினுடைய எந்த ஒரு படையெடுப்பும் இல்லாம உங்களை பாதுகாத்து இங்கிலாந்தை பாதுகாத்து வச்சதுல ஒரு பெருமை உங்களையும் சாரும் அந்த ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ் சொல்றாரு. அண்ட் கிரேட் எலிசாஸ் குளோரியஸ் நேம் மே ரிங். எலிசா அப்படிங்கிற குவீன் எலிசபெத்தினுடைய பெயர் உலகமெங்கும் ஒழிக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். த்ரூ ஆல் தி வேர்ல்ட் ஃபில்டு வித் யுவர் வைட் அலார்ம்ஸ் which some brave muse may sing. மியூஸ் அப்படிங்கிறது பொயட் எழுதுறதுக்கான ஒரு கடவுள், கவிதைக்கான ஒரு கடவுள்னு வச்சுக்கலாம். அந்த மியூஸ்னுடைய அருள் கிடைச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கவிதை எழுத முடியும். அந்த மியூஸ் மே சிங், நிறைய கவிதைகள் உங்களுக்காக உலகம் முழுக்கைக்கும் எழுதி கொண்டிருப்பாங்க. டு ஏஜஸ் ஃபாலோயிங் ஃபார் த பிரைடல் டே விச் இஸ் நாட் லாங். எவ்வளவு காலங்கள் போனாலும் உங்களுடைய புகழ் பாடிக்கொண்டே இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுது, பிரைடல் டே வந்துடுச்சுது. நாட் லாங் ஸ்வீட் எய்ம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். From those high towers this noble lord issuing like radiant hesper. இந்த மணமகன்கள் வர்றாங்க. இப்ப அவங்கள பத்தி ஒரு வார்த்தை பாடணும்ல, மணமகளையே போற்றி பாடிட்டு இருந்தா என்ன, அப்படி மணமகனை பத்தியும் பாடணும் இல்லைங்களா. நோபல் லார்ட் இஷ்யூவிங், நல்ல ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்த பசங்க வர்றாங்க. லைக் ரேடியன்ட் ஹெஸ்பர் when his golden hair in the ocean pillows he has bathed fair. அதாவது இந்த ஹெஸ்பர் அப்படிங்கிறது ஓல்டு கிரீக்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பறவை மாதிரி. சரிங்களா, அவங்க வந்து ஓஷன்ல முங்கி எழுந்து வரக்கூடிய காட்சியை பார்த்தீங்கன்னா ஹேர் எல்லாம் கோல்டன் ஹேர்ல இருக்கும். அப்படி தங்க நிறத்தில் தலையை அல்லது தங்க நிறத்துல ஹேர் இருக்கும். அப்படிப்பட்ட அரச குடும்பத்தை சார்ந்த வாரிசுகள் வர்றாங்க. descendant to the rivers opening weaving with a great train issuing above the rest who were goodly to be seen. Two gentle knights, அதான் two gentle knights of lovely face and feature. பார்ப்பதற்கு அழகாகவும் கம்பீரமாகவும் காட்சி அளிக்கக்கூடிய அந்த 2 வீரர்கள் வராங்க. Beseeming well the power of any queen with gifts of wit and ornaments of nature. பெண்களை பொறுத்தவரையும் அவங்க அழகா இருக்கணும், அடக்கமா இருந்தாச்சுன்னா பயங்கரமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் வீரமா இருக்கணும், அண்ட் விட் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கணும். ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் ஃபிட் ஃபார் சோ குட்லி ஸ்டேச்சர். இந்த பெண்களுக்கு இணையான ஒரு வலிமை பொருந்திய ஒரு ஞானம் பொருந்திய அந்த கப்பல்ஸ் வர்றாங்க, ஜோடிகள் வர்றாங்க. that like the twins of Jove they seemed in sight. பார்க்கறதுக்கு ஜோவனுடைய அந்த ப்ரொசீஜர்ஸ் மாதிரி இருக்குது, அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ் மாதிரி இருக்குது. will deck the paltric of heaven's bright. ரொம்ப சிறப்பான ஒரு வானில இருந்து வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சிறப்பு பொருந்தியவர்கள் இவங்க. they two forth facing to the reverse side received those two fair birds. இவங்க 2 பேரு போய் அந்த 2 அன்னப்பறவைகளையும்
எடுத்துக்கிறாங்க. இப்பதான் அன்னப்பறவை வந்து அந்த விமன் அப்படிங்கறத கிளியரா சொல்றாரு. their love's delight, அந்த காதலினுடைய பேரன்பின் காரணமாக அந்த 2 மணப்பெண்களையும் கையை பிடிச்சு அப்படியே கூட்டிட்டு வராங்க. which at the appointment tide, uh, each one did make his bride, yeah, against the bridal day, which is not long, sweet themes run softly till I end my songs. நான் கவிதையை முடித்துக் கொள்ளும் வரை எனக்காக மிகவும் அமைதியாக பாய்ந்து கொண்டது அப்படின்னு சொல்லி கவிதையை கொண்டு போறாரு. ஸோ புரோத்தலாமியன் பொறுத்த வரைக்கும் 10 ஸ்டான்ஸாஸ் லாங்காக தான் இருக்குது. பட் ஒரே விஷயம் திரும்ப திரும்ப வருது. கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ்ல கலர்டாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மீனிங் என்னன்னு படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் மித்திக்கல் ரெஃபரன்சஸ், இந்த ஹெஸ்பர் அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஜோவ், லேடா, இதுக்கான மீனிங், ஹெர்குலஸ், இதுக்கான ரெஃபரன்சஸ் எல்லாம் தெரிஞ்சு வைக்கிறது நல்லது. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி கிளாஸ் கண்டிப்பாக நம்ம ஒரு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்டா நடந்த டிஆர்பியில் புரோத்தலாமியிலேருந்து ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின் ஸ்பென்சர்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. who has been happily called the poet's poet. ஓப்பன் கொஸ்டின். இதை பல முறை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ யார் வரப்போகுது? ஸ்பென்சரா, பேக்கனா, சாசரா, சிட்னியா? ஸோ நமக்கு தெரியும் ஸ்பென்சர் தான். ஸோ poet's poet, கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞர் ஸ்பென்சர். இப்போ இன்னொரு கொஸ்டின் நீங்களே கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா poet's poet அப்படின்னு ஸ்பென்சரை கூப்பிட்டது யார்? poet's poetன்னு ஸ்பென்சரை அழைத்தவர் யார்? who called Spencer's poet's poet? yeah, who called Spencer as poet's poet? இதை மட்டும் நீங்க கண்டுபிடிங்க. இன்னொரு கேள்வி, இது டைரக்டா ஃப்ரம் புரோத்தலாமியன். Spencer's Prothalamin is a marriage celebration honoring the double weddings of the two daughters of. யாருடைய 2 பெண்களுடைய மேரேஜை பத்தி புரோத்தலாமியன் சொல்லுது? ஒர்க்செஸ்டர், ஸ்பென்சர், ஆர்பியஸ், ப்ளூட்டோ. இந்த 2 பேரையும் நம்ம உள்ள பார்க்கவே இல்லை இல்லைங்களா? ஸ்பென்சரும் ஒர்க்செஸ்டரும். ஸோ ஆன்சர் ஈஸி, ஏர்ல் ஆஃப் ஒர்க்செஸ்டர். ரைட். இது ரெண்டும் லாஸ்டா நடந்த லேட்டஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா இது ரெண்டையும் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நடந்த பழைய டிஆர்பிகள்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ரைட். In the course of his stay with Robert Devereux, the second Earl of Essex. இப்போ நமக்கு புரியும் இல்லைங்களா ஏன் நான் ஏர்ல் ஆஃப் எசெக்ஸை வந்து கரெக்டா சிம்பிள் அப்படின்னு சொன்னேன். ஏர்ல் ஆஃப் எசெக்ஸை பத்தி தான் இதை சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னா ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ் வந்து இவருடைய ஒரு பேட்டர்ன் மாதிரி. சரியா? who was formerly in Leicester's house. ஏர்ல் ஆஃப் லைசெஸ்டர் கூட இருந்தவர் தான் இவரு. இல்லைன்னா இவர் தான் ஏர்ல் ஆஃப் லைசெஸ்டரா கூட இருந்திருக்கலாம். ரைட். அங்க இருந்தவர் அவர் தான் ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ். ஸ்பென்சர் wrote one of his work which is partly a defense of லார்ட் ஆர்தர் கிரே டி வில்டன். எந்த ஒர்க் பாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ்க்காக எழுதப்பட்ட ஒரு ஒர்க்கு. இந்த கோர்ஸ் ஆஃப் அங்க ஸ்டே பண்ணியிருக்கும் போது எழுதினது. யாரை பாதுகாக்கிறதுக்காக, டிஃபெண்ட் பண்றதுக்காக, சப்போர்ட் பண்றதுக்காக எழுதியிருக்காரு அப்படின்னா லார்ட் ஆர்தர் கிரே டி வில்டன். எந்த ஒர்க் பா இதுல? ரூயின்ஸ் ஆஃப் டைம், ஸ்டெஃபனைடா, கம்ப்ளைண்ட்ஸ், வியூ ஆஃப் தி பிரசன்ட் ஸ்டேட் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ த ஆன்சர் இஸ் a view of the present state of England. இப்படி எல்லாமா சார் கேள்வி கேட்பாங்கன்னா கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ நாட் ஓன்லி ஒரு ஒர்க் கொடுத்தாங்கன்னா ஒர்க்கையும் படிச்சுக்கணும், இந்த ஆதரை பத்தியும் டீட்டெயிலாக படிச்சு வச்சுக்கிறது மிக சிறந்த ஒரு விஷயம். Another question part. Where does Spencer find the classical imagery of the group of nymphs with baskets collecting flowers for the new bride? நம்ம பார்த்தோம் அந்த தேவதைகள் எல்லாம் மக்களுக்காக, அதாவது மணப்பெண்களுக்காக பூக்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த 2 great rivers. எந்த 2 கிரேட் ரிவரை இதுல ரெஃபரன்ஸா கொடுத்தாரு தலைவர்? தேம்ஸ் அண்ட் லீ, டெம்ப்ட் அண்ட் தேம்ஸ், தேம்ஸ் அண்ட் தெஸ்லியன், லீ அண்ட் தெஸ்லியன். இதுல மேக்சிமம் ரிவர்ஸ் வந்து இதுக்குள்ள வந்திருக்குது. ஆனா எந்த 2 ரிவரையும் ஸ்டார்டிங்ல கொடுத்தாரு அப்படின்னா தேம்ஸ் அண்ட் லீ. ஞாபகம் இருக்கட்டும், தேம்ஸ் அண்ட் லீ. லீல தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அது வந்து தேம்ஸ் நதி கூட வந்து கலக்க போகுது அந்த லீ ரிவர். ஸோ அந்த இடத்துல தான் யாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பேஸ்கெட்ல பூ பறிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புரோத்தலாமியன் பொறுத்த வரையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கிளாஸ் முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த கிளாஸ்க்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க, ஒரு டீட்டெயில் கிடைச்சிருக்கும், பாதி புரிஞ்ச மாதிரியும் புரியாத மாதிரியும் இருக்கும். நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேக் அ டெக்ஸ்ட். இதனுடைய டெக்ஸ்ட்டை பிரிண்ட் அவுட்டா கையில வச்சுக்கோங்க. சரிங்களா? நமக்கு பவர் எப்படி இருக்கும்னா ரீடிங்க்கு ஒரு பவர், லிசனிங்க்கு ஒரு பவர். ஸோ லிசன் பண்ணிட்டீங்க, கதையை கேட்டுட்டீங்க. இனி என்ன பண்ணணும்னா நம்ம டெக்ஸ்டுவலா ரீட் பண்ணணும். எப்போ ரீட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1 வீக் டைம் கொடுங்க. இப்போ நீங்க லிசன் பண்ணிட்டீங்க, ஒரு 1 வீக் டைம் கொடுங்க. டெக்ஸ்ட்டை கையில எடுங்க. டெக்ஸ்ட்டை கையில எடுத்து லைன் பை லைனா ரீட் பண்ணுங்க. இப்போ ஒரு வாரம் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் திரும்ப ஞாபகத்துல இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. திரும்ப டெக்ஸ்ட்டை கையில வச்சுட்டு இதே கிளாஸை திரும்பியும் பாருங்க. பார்க்கும்போது லைன் பை லைன் நமக்கு தேவையான விஷயங்களை நீங்க அண்டர்லைன் பண்ணி கலர் பென் யூஸ் பண்ணுங்க. கலர் பென் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டே வாங்க. ஸோ தட்ஸ் எனஃப். ஸோ 2 ஸ்டடி நீங்க பண்ணீங்கன்னா 2 வாட்டி இந்த கிளாஸை கவனிச்சிட்டீங்கன்னாலே அப்படின்றது
ஓரளவுக்கு கிளியர் ஆயிரும் ப்ரோத்தலாமியன். ஸோ திஸ் இஸ் லாங், பட் எவன் ஒருவன் அதிகமான ஒர்க் கொடுக்குறானோ அவனுக்கு தான் ஸ்டேட் ரேங்க் அப்படிங்கிறது கைவசப்படும். அதனால நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரைட், தேங்க்யூ.